அது வேணா அரிசி மாட்டுக்கு போடுறாங்களா? அப்படியா? நாங்களும் ரேஷன் கடையில அரிசி வாங்குறோம். அப்புறம் நாங்க இருக்கிற ஏரியாலையும் எல்லாரும் வாங்குறாங்க. அதுல எல்லார் வீட்லயும் மாடு இருக்கான்னு கேட்டா 7 அடிக்கு வளர்ந்த மாடு யார் வீட்லயும் இல்ல. அவ்வளோ அப்படியே ரேஷன்ல போற அரிசி மொத்தத்தையும் திங்குற அளவுக்கு பெருத்த மாடு எதுவும் எங்க ஊர்ல இல்லைண்ணே. சரி, ஒண்ணு பண்ணலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல நீங்க வாங்க, எங்க ஏரியா கிளம்பி வாங்க. டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கண்ணே, நானே வந்து உங்களை கூட்டிட்டு வரேன். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம போய் பார்ப்போம், சர்வே எடுப்போம். எத்தனை பேரு ரேஷன் கடை அரிசியை சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம வந்து போயிட்டு ஆய்வு பண்ணுவோம். நீங்க தான் ஆய்வு பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே, டிவிக்காரங்க. எங்க பார்த்தாலும் ஆய்வுன்னு கிளம்பி போயிடுறீங்க. அதே மாதிரி ஆய்வுக்கு கிளம்பி வாங்க, நான் உங்க கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரேன். நம்ம போய் பார்ப்போம் யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்டுல ரேஷன் அரிசியை நம்பி இருக்காங்க, ரேஷன் அரிசியில சமைச்சு சாப்பிட்றாங்க. எஸ்டி மக்கள் அப்படின்னு இருக்காங்க, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க இங்க அதிகம் எங்க சரௌண்டிங்ல. ஓகேவா? அவங்களுக்காக நான் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அது அப்புறம் அப்ப நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போறேன். நீங்க கேளுங்க, ஏங்க நீங்கெல்லாம் மாட்டுக்கு போடுறீங்களா? கவர்மெண்ட்ல கொடுக்குற ரேஷன்ல கொடுக்குற அரிசிய மாட்டுக்கு தான் போடுறீங்களா, நீங்க சாப்பிட்றது இல்லையான்னு கேளுங்க. அவங்க இல்லைங்க, நாங்க தான் சாப்பிட்றோம், நாங்க சமைச்சு சாப்பிட்றோம், எங்க பசங்கெல்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீங்க மொட்டை அடிச்சுக்கணும். அதை ஒண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு மொட்டை அடிச்சுக்கணும். டீலிங் ஓகேன்னா சொல்லுங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுறேன். ஓகே, சரியானே? திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண